குட் மார்னிங். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஆனால் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நிஃப்டிலையும் கொடுத்தோம், சென்செக்ஸ்லையும் கொடுத்தோம். எடுக்கிறவங்க அதில் எடுத்துக்கலான்னு 3 ட்ரேட்ஸ் பியூட்டிஃபுல்லாக கால் சைட்லேயே வேகமாக பிஃபோர் 9:30 3 ட்ரேட்ஸ் முடிச்சிருக்கோம். அந்த ட்ரேட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நிஃப்டியும் ட்ரேட் பண்ணலாம், சென்செக்ஸும் ட்ரேட் பண்ணலாம். அதில் மார்னிங்கில் டெய்லி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியணும் அந்த ட்ரேடு நான் கொடுக்கும்போது, அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். வெறும் நான் சொல்லிட்டு இருக்கிறதே நீங்கள் எடுத்துன்னு இருந்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் கால்ஸ் கொடுக்குறவங்களும் பணக்காராக கேட்டிருப்பாங்கல்ல. இல்லை. குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேட் மார்னிங்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்ததுனால கால் சைட்டில் 3 ட்ரேட் எடுத்து வேறு லெவல் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு மோர் தென் 100 to 150 பாயிண்ட்ஸ் காலையிலே ட்ரேடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு நிஃப்டியும் சென்செக்ஸும் பேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த வேரியேஷனில் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம். யூஸ்வலாக இது நம்ம டெலகிராம் சேனலில் பண்ணுவோம். இன்றைக்கி டெலகிராம் பிளாக் ஆனதுனால இதை வாட்ஸ்அப்லேயே வந்து நாங்கள் ஸ்டேட்டஸ்லேயே ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் ஆகிருக்கோம் மார்னிங்லேருந்து. ஸோ ஒரு முறையும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிட்டு டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் இது வந்து எடிட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டைம் பிரகாரம் போட்டிருப்போம். நீங்கள் வாட்ச் பண்ணால் பார்க்கலாம். அதில் இன்றைக்கி ஏன்னா டெலகிராம் வேலை செய்யலைன்றதுனால அந்த டெலகிராம் ட்ரேடை வந்து டுடே வி கேவ் இட் வாட்ஸ்அப்பில். அதில் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரேட். ஃபஸ்ட்டு மார்னிங் ஆஸ் யூஷுவல் 9 to 10 லைவ் முடிஞ்சிட்ட பிறகு இந்த ட்ரேடை நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டார்கெட்டை நம்ம ரீச் ஆகிறத பிளான் பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இதில் 77,300 PE ஒரு பக்கமும் 24,200 PE நிஃப்டிலையும் 2 ட்ரேடும் 175ல் இது ஒரு என்ட்ரி இருந்துச்சு. இதில் வந்து 164ல் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு பியூட்டிஃபுல் டார்கெட் பார்த்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 49 to 50 பாயிண்ட்ஸ் இதில் 24,200 PEலையும் 77,300 PEயில் உங்களுக்கு இதில் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு 150 பாயிண்ட்டு கிட்ட பியூட்டிஃபுல்லாக இதில் இன்றைக்கி வந்துச்சு. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே நாங்கள் போட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி டெலகிராமில் அதை எடுக்க முடியலன்றதுனால ஸோ டார்கெட் 1 டார்கெட் 2ன்னு அப்படியே கொடுத்துட்டே வந்துருந்துச்சு. ட்ரையலிங் ஸ்டாப் லாஸும் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஒரு இடத்துலையும் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரேடு. ஸோ இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. நான் நிஃப்டி தான் எடுப்பேன், நான் சென்செக்ஸ் தான் எடுப்பேன், அது இல்லை விஷயம். ஸோ உங்களுக்கு ப்ரீமியமும் ப்ரைஸ் செட் ஆச்சு, வால்யூமும் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் எந்த இண்டெக்ஸ்னால் ட்ரேட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு நிறைய பேர் இந்த லேர்னிங் கேட்டிருந்தாங்க. லேர்னிங் இன் த சென்ஸ் நான் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவேன், சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணால் கூட பண்ணலாம். ஒன்லி திங் வால்யூம் பேஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இண்டெக்ஸில் எவ்வளோ வால்யூம் இருக்குது, ப்ரீமியம் ப்ரைஸ் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமே ஒழிய இண்டெக்ஸ் தான் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ டவுட் சென்செக்ஸ் வில் ஹைலி வாலடைல், ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். பட் ப்ராஃபிட் கொடுக்கும்போது அது டபுளாக தான் ப்ராஃபிட் கொடுக்கும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ இந்த ட்ரேடு இன்றைக்கி எடுத்த ட்ரேடில் 24,200 PEயில் பார்த்தீங்கன்னா ஒரு 49 பாயிண்ட் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் அதே சமயத்தில் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 153 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த என்ன டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 3 டைம்ஸ் வருது. சென்செக்ஸ் மூவ்ஸ் 3 டைம்ஸ் ஆஃப் த நிஃப்டி. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ட்ரேடை நாங்கள் டெலகிராம் ட்ரேடு தான் நம்ம கொடுக்க முடியலன்றதுக்காக ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ட்ரையல் பண்ணிவிட்டு டைம் பிரகாரம் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணாங்க. இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரேட். மார்னிங் 9 to 10ல் 3 ட்ரேட்ஸ் எடுத்தோம் கால் சைடு. இது முடிஞ்ச உடனே அந்த வீடியோ அதில் இருக்கும், அதையும் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இது முடிஞ்ச உடனே அந்த வீடியோ கண்டினியூ ஆகும். மார்னிங் ட்ரேடு அது ரெக்கார்ட் ஆகாததுனால அந்த லாஸ்ட் பிட்டு மட்டும் we have shown it to you. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது முடிஞ்ச உடனே அந்த வீடியோ கண்டினியூ ஆகும். மார்னிங் ட்ரேட் எடுத்தது தான் எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த ட்ரேட்னா எடுத்துக்கலாம், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் நிஃப்டினா எடுங்க, சென்செக்ஸ்னா எடுங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் ஆஃப் யூர் ப்ரீமியம். பட் ஸ்கில் என்னவோ சேம் தான் ரெண்டுத்துக்குமே. ஸ்கில் வந்து எந்தக்கும் வேரியேஷன் வராது. அடுத்த ட்ரேடும் பார்க்கலாம் நீங்கள். குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. ஆனால் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நிஃப்டிலையும் கொடுத்தோம், சென்செக்ஸ்லையும் கொடுத்தோம். எடுக்கிறவங்க அதில் எடுத்துக்கலான்னு 3 ட்ரேட்ஸ் பியூட்டிஃபுல்லாக கால் சைட்லேயே வேகமாக பிஃபோர் 9:30 3 ட்ரேட்ஸ் முடிச்சிருக்கோம். அந்த ட்ரேட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நிஃப்டியும் ட்ரேட் பண்ணலாம், சென்செக்ஸும் ட்ரேட் பண்ணலாம். அதில் மார்னிங்கில் டெய்லி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கலாம்.
இது அப்படியே போகாது, இறங்கி 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 ஒரு ஸ்டேஜில் புட் சைடு கம்ப்ளீட். 20K கேபிட்டல், 5500 ப்ராஃபிட். இல்லத்தா ஒண்டர்ஃபுல். சரி, இந்த மாதிரிலாம் பண்ணணும் நீங்கள் ட்ரேடு. ஒரு 5500 ரூபாய் 20000 ரூபாய் கேபிட்டலில் பண்ணுறது எவ்வளோ பெரிய அசெட் தெரியுமா? கௌசல்யா 60K capital to 30,000 profit. 50% of the deployed, 24,990. புட்ஸோட ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக. பட் இது அப்படி இறங்கி 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 ஒரு ஸ்டேஜில் புட் சைடு கம்ப்ளீட்டாக மாறி. 20K capital, 5500 ப்ராஃபிட். இல்லத்தா ஒண்டர்ஃபுல். சரி, இந்த மாதிரிலாம் பண்ணணும் நீங்கள் ட்ரேடு. ஒரு 5500 ரூபாய் 20000 ரூபாய் கேபிட்டலில் பண்ணுறது எவ்வளோ பெரிய அசெட் தெரியுமா? கௌசல்யா 60K capital to 30,000 profit. 50% of the deployed, 24,990. 979. 60000 ரூபாய் கேபிட்டலில் 30000 ரூபாய் ப்ராஃபிட். மியூட் பண்ணிக்கணும். அரவிந்த் 27. வெரி குட். 22 கேபிட்டல், 3K ப்ராஃபிட். ஏன்னா முதல்ல உங்கள் மைண்ட் உள்ள நிறைய ரொம்பிட்டு இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு கிளிக் ஆஃப் த மவுஸில் அவ்வளோத்தையும் கொண்டு வரணும்னா உங்களாலே முடியாது. அப்புறம் தான் யோசிப்பீங்க ட்ரேட் எடுத்துட்டு, அட இதை கவனிக்கலையே, நம்ம இதை கவனிக்கலையே. சரி, நீங்கள் ஒரு கவனிக்கலையன்ற வார்த்தைக்கு லாஸ். அதனால் அதை நீங்கள் ஃபுல்லாகவே அதை வந்து ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணணும், அந்த லேர்னிங்கை. அதுதான் பெஸ்ட் வே. யார்கிட்டையும் நீங்கள் உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 35-40 நிமிஷம் ஒன் கேண்டில் பை கேண்டில் மல்டி இண்டெக்ஸ் அனாலிசிஸ், இப்போ பேசும்போது எனக்கு கற்றுக் கொடுங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களான்னு கேட்டால் பண்ணலன்னா அது பிரயோஜனம் இல்லைல்ல. கடைசியாக நீங்கள் நானே இப்போ இவங்க எடுக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 60000 ரூபாய் கேபிட்டல் போட்டு 30000 ப்ராஃபிட். நானே இப்போ இவங்க எடுக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 60000 ரூபாய் கேபிட்டல் போட்டு 30000 ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வெறும் நான் சொல்கிறத பிளைண்டாக மலை மேலேருந்து குதினா யாரும் குதிக்க மாட்டாங்க. இங்கேருந்து ட்ரேடு போகுதுன்னு அவங்களுக்கும் புரிஞ்சாதான் இது 60000 30000 மாறும் ப்ராஃபிட்டாக. தமிழ் போடுங்க, சொல்கிறது புரியுதுன்னா. ஸோ உங்களுக்கு புரியணும் அந்த ட்ரேடு நான் கொடுக்கும்போது. அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். வெறும் நான் சொல்லிட்டு இருக்கிறதே நீங்கள் எடுத்துன்னு இருந்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் கால்ஸ் கொடுக்குறவங்களும் பணக்காராக கேட்டுருப்பாங்கல்ல. இல்லை பண்ணுறாங்கன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வெறும் நான் சொல்கிறத பிளைண்டாக மலை மேலேருந்து குதினா யாரும் குதிக்க மாட்டாங்க. இங்கேருந்து ட்ரேடு போகுதுன்னு அவங்களுக்கும் புரிஞ்சாதான் இது 60000 30000 மாறும் ப்ராஃபிட்டாக. தமிழ் போடுங்க, சொல்கிறது புரியுதுன்னா. ஸோ உங்களுக்கு புரியணும் அந்த ட்ரேடு நான் கொடுக்கும்போது. அப்போ தான் அது வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். வெறும் நான் சொல்லிட்டு இருக்கிறதே நீங்கள் எடுத்துன்னு இருந்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் கால்ஸ் கொடுக்குறவங்களும் பணக்காராக கேட்டுருப்பாங்கல்ல. இல்லை. ஸோ ஒரு இண்டெக்ஸ்க்கு ஒரு பேட்டர்னில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ இதே நீங்கள் சொன்னது 7300 புட்டை வந்து நீங்கள் நிஃப்டியில் போட்டுருந்தீங்கன்னா இந்த ஜோன் சேஃப்டியாக இருந்திருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லான ட்ரேடு. இங்கேருந்து இங்கே ஒரு 300 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணி ட்ரேட் நம்பர் 3 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து புட் சைட் ட்ரேடு ஆக்டிவேட் ஆச்சு, ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் வெளியில் போயிட்டுருக்காங்க. எப்படி இருந்துச்சு செஷன்? இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இருக்குதா ட்ரேட்? உங்களுக்கு எடுக்க முடிஞ்ச நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. பட் அது ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு சிஸ்டம், ரெக்கார்டிங் லாக் ஆகல. ஸோ இன்றைக்கி ஹையஸ்ட்டு வந்து கௌசல்யா தான் பண்ணிக்கிறாங்க, 30,000 60,000 கேபிட்டல். ட்ரேடு இருந்துனே தான் இருக்கும். நல்லா கவனிங்க, நம்மகிட்ட கேபிட்டல் மட்டும்தான் இருக்காது. ஒரு ட்ரேடுக்கும் நீங்கள் ரியல் மணியை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கில்லுக்கும் காசுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. இங்கேருந்து இங்கே போகுதுன்னா அதை நம்ம காசு போட்டு தான் போகுதுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் காசு போடாதே கூட சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து காலையிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டோம், இன்னைக்கு கேபிட்டல் பில்டிங் டே. 30K capital, 6K profit. Naveen, wonderful.